ஆன்லைன் மூலமாகவும் திருச்சபையில் நேரடியாகவும் சந்திக்கிற உங்களை நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த மாதத்திலே ஆண்டவர் பெரிய அதிசயத்தை உங்களுக்கு கர்த்தர் காண பண்ணுவாராக. ஆமேன். யோசேப்பு பானபாத்திரக்காரனை பார்த்து அவர் சொல்றாரு, நீ எந்த ஸ்தானத்திலிருந்து நீ எடுக்கப்பட்டாயோ அந்த ஸ்தானத்தில் மறுபடியும் கர்த்தர் உன்னை நிறுத்த போறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் இன்றைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். நீங்கள் எந்த ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டீர்களோ, நீங்கள் எந்த ஸ்தானத்திலிருந்து எடுக்கப்பட்டீர்களோ அதே ஸ்தானத்திற்கு நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் இந்த மாதம் கர்த்தர் கொண்டு போய் நிற்க வைத்து கர்த்தர் அழகு பார்க்க போகிறார். நெடுநாட்களாய் காத்திருந்த காரியத்தை இந்த மாதம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. கரங்களை தட்டி ஆமென். நம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது இந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு குறைவு கூட இல்லாம கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் நடப்பதாக. ஆமேன் சொல்லுங்கள். இந்த புதிய மாதம் ஆரம்பிக்கும் போதே இந்த மாதத்தில் என்ன செய்ய போகிறோம், எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ண போகிறோம், எவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்க போகிறோம், இன்னைக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய தொழிலினுடைய டார்கெட் என்ன, எந்தெந்த புதிய மனிதர்களை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள், இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆயத்தம் இந்த 1ஆம் தேதி உங்களுக்கு கண்டிப்பாக அவசியம். இந்த வருஷத்தினுடைய இப்போ தான் ஆரம்பிக்கிறது மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே இத்தனை மாதத்தை நம்ம தாண்டிட்டோம் பாருங்கள். ஸோ நாட்கள் ரொம்ப வேகமாய் ஓடுகிறது. அதனால் ரொம்ப அமைதியாக இருக்காமல், சும்மா இருக்காமல், ஏதோ ஒரு நேரத்தை வீணடிக்காமல் கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் பிளான் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுங்க. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருக்கிறவர்களுக்கு ஒரு நாள் ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார். ஆண்டவருக்கு அவங்கள இன்னும் சொல்ல போனால் ஆண்டவருக்கு அவங்கள பிடிக்காது. சோம்பேறி கர்த்தரை திருப்திப்படுத்தவே முடியாது. சோம்பேறி ஆண்டவரிடத்தில் எதையும் கேட்டாலும் கர்த்தர் அவனுக்கு தரமாட்டார். அதனால யாரை கர்த்தர் விரும்புகிறாருன்னா சுறுசுறுப்புள்ளவர்களை. ஆனால் இந்த காலையில் நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து இல்லை சத்தத்தை கேட்குறீங்க அப்படின்னா நான் நம்புகிறேன் அவங்க வாஞ்சைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால இந்த 1ஆம் தேதி சும்மா இருக்கிறத நீங்கள் வெறுத்து தள்ளுங்க. அமைதியாக இருக்கிறத இல்லைன்னா சாதிக்காமல் இருக்கிறதெல்லாம் நீங்கள் வெறுத்துடணும். உங்கள் மனசுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உண்டாகுமே ஆனால் நான் நம்புகிறேன் கர்த்தர் அதற்கு உயிர் கொடுப்பார். அதற்கான சுற்றி இருக்கிற சூழ்நிலையை ஆண்டவரே உங்களுக்கு உருவாக்கி தருவார். என் தேவனை போல வளருகிற ஒருத்தங்களை தட்டி கொடுக்கறதற்கு என் கர்த்தரை மாதிரி வேற ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. வளரணும்னு உங்கள் மனசில் நினச்சி நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா சில நேரத்தில் ஆரம்பத்தில் உங்களுக்கு தடைகள் வரலாம், சோர்வுகள் வரலாம். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், வேதம் சொல்லுகிறது, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். நீங்கள் யாரெல்லாம் பிரயாசம் எடுத்திருக்கிறீங்களோ உங்கள் பிரயாசம் வீண் அல்ல. வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிற நீங்கள் ஒரு நாள் கம்பீரத்தோடு அறுக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஒரு நாள் கம்பீரத்தோடு அறுக்க பண்ண போகிறார். உங்களுடைய முயற்சிகளை கனம் பண்ணுகிற கர்த்தர், உங்களுடைய பிரயாசங்களை கணக்கில் வைத்திருக்கிற கர்த்தர். அதனால ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைக்காம கொஞ்சம் கவனமாய் இந்த மாதமும் வருகிற மாதமும் நிறைய பிள்ளைகளுக்கு இந்த ஸ்கூலில் எக்ஸாம் முடிஞ்சிட்டு அப்படியே லீவெல்லாம் உங்களுக்கு கிடைச்சோம். நிறைய பேருக்கு நிறைய திட்டங்கள் இருக்கலாம். இந்த லீவு நாட்களில் உங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, நீங்கள் சந்தோஷமாக வெளியே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. ஆனால் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஒரே ஜாலியாகவே போகாமல் கொஞ்சம் சுதாகரித்து யோசித்து ஒரு திட்டத்தை போட்டுட்டு ஒரு புது மந்துக்குள்ளே நீங்கள் போங்க. கண்டிப்பாக மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை நீங்கள் பார்த்தே ஆகணும். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? போன மாதம் போல இந்த மாதம் உங்களுக்கு இருந்துடக்கூடாது. இந்த மாதம் ஒரு வித்தியாசம் நீங்களை பார்க்கணும். அப்படி வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதற்காக நீங்கள் ரொம்ப ஜெபிக்கணும், அதற்காக நீங்கள் நிறைய பிரயாசம் எடுக்கணும், அதற்காக நீங்கள் நிறைய யோசிக்கணும். என்ன பண்ணலாம், என்ன செய்கிறாங்க, உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் என்ன செய்கிறாங்க. நான் நினைக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அதான் பணம், வசதிகள், இதை ரொம்ப அவங்க எதிர்பார்க்குறாங்க. இது இருந்தாதான் தன்னை போல மதிப்பே வருது. ஆனால் பரலோகம் அப்படி அல்ல, ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவர் எதை பார்க்குறாருன்னா நம்முடைய பணத்தையோ நம்ம சுற்றி இருக்கிறதையோ பார்க்கல, நம்முடைய இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவருடைய பார்வை, பரலோகத்தினுடைய பார்வை வேற. ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் நல்லா வாழ்வதற்கு ரொம்ப அவசியமானது அந்த பணம். அதை ஆண்டவர் தரமாட்டேன்னு சொல்லலை. நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, நீ அதற்காக முயற்சி எடு, நீ அதற்காக உன்னுடைய வாழ்க்கை நிறைய ஒப்புக்கொடு. நான் இந்த பூலோகத்திலையும் உன்னை நான் ஆசீர்வாதமாக நான் வைப்பேன்.
ஆமென். நான் நம்புறேன் உங்களுடைய கரங்களை கர்த்தர் இந்த மாதம் ஆசீர்வதிப்பாராக. சில நேரங்களிலே நீங்கள் போடுகிறதெல்லாம் வெறுமையாய் திரும்பி வரலாம். ஆனால் இந்த மாதம் ஆண்டவரோடு நீங்கள் பிரயாசம் எடுங்க. கர்த்தர் உங்கள் சகோதரர்களை பார்க்கலாம், ஆண்டவர் உங்களை கனத்தினால் நிரப்புவாராக. ஆமென் சொல்லுங்கள்.